Praise the Lord. என் தேவனால் எல்லாம் கூடும் என்பதை நம்புறீங்களா? இந்த காலங்களில் என்னால் ஒன்றும் கூடாதுப்பா, ஆனால் உண்மையால எல்லாம் கூடும், அதை நம்புகிறேன். அதையே நம்பிக்கொண்டே இருப்பேன். சொல்லுவோமா? என்னால் ஒன்றும் கூடாதென்று என்னை நான் தந்து விட்டேன். உம்மால் எல்லாம் கூடும் என்று உம்மை நான் நம்பி உள்ளேன். என்னால் ஒன்றும் கூடாதென்று என்னை நான் தந்து விட்டேன். உம்மால் எல்லாம் கூடும் என்று உம்மை நான் நம்பி உள்ளேன். எல் ஷடாய் சர்வ வல்லவரே, எல்லாம் செய்பவரே, இல்லாதவைகளை இருக்கின்றதா வரவழைப்பவரே. எல் ஷடாய் சர்வ வல்லவரே, எல்லாம் செய்பவரே, இல்லாதவைகளை இருக்கின்றதா வரவழைப்பவரே. ஆபீரகாமுக்கு செய்தவர் எனக்கும் செய்ய வல்லவர். சொல்லுவோமா? இந்த ஆபீரகாமுக்கு செய்தவர் எனக்கும் செய்ய வல்லவர். அமேசிலே இந்த ஆபிரகாமுக்கு செய்து அதே போல எனக்கும் செய்வீர் நான் நம்புகிறேன். இன்னைக்கு என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற குழப்பங்கள், மன அழுத்தங்கள், தட்டுப்பாடு, தடைகள், இவைகள் மத்தியில இந்த காலவெளியில் உமது வார்த்தை, அந்த வார்த்தை இருக்கிற இல்லாதவைகளை இருப்பதாக நான் அழைக்கப் போகிறேன் என்று சொன்னால், நீர் அப்படிதான் அழைத்தீர், அது இருப்பதாக மாறினது. இந்த காலவெளியில் தேவ பிள்ளைகளே, உங்க வாழ்க்கையில எது இல்லை, சமாதானம் இல்லை, வாழ்வு இல்லை, நல்ல வேலை இல்லை, முன்னேற்றம் இல்லை, நன்மையை பார்க்க முடியல, சுகம் இல்லை, வேதனை, எல்லாரும் இருக்கிற இடத்துல அந்த காலத்தில் ஆண்டவரே இயேசுவே, என் சுகத்தை, என் வெற்றியை, என் வாழ்வை நான் இருப்பதா பார்க்குறேன்னு சொல்லிட்டு பாருங்க. நீ கர்த்தர் வெற்றி கொடுப்பார். எந்த இடத்துல நீ அவமானப்பட்டு தலை குனிஞ்சு நிற்கிறியோ அந்த இடத்துல கர்த்தர் உயர்த்துவார். ஆமென். இயேசுவே, அன்னாலை களிப்பாக மாற்றினீரே, இன்னைக்கு ஒரு பிள்ளைகளாக எங்களை மாற்றும். ஆமென், ஆமென். கண்டிப்பாக கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா. தேவ மக்களே, ரோமர் 8:28 நம்ம எடுத்து தியானிக்க போகிறோம். அந்த வசனத்தில் 2வது பகுதி, தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். ஒரு மனுஷனுடைய வாழ்வு, கிறிஸ்தவ ஜீவியத்தை பற்றி இந்த வசனம் சொல்லுது. ரோம சபைக்கு பவுல் சொல்கிறாரு, எப்பா நன்மை, சகல நன்மை, அது அவசியம், குடும்பத்துக்கு அவசியம், ஒரு தனிப்பட்ட ஜீவியத்துக்கு அவசியம். ஆனால் அந்த சகல நன்மை அது எப்படி உண்டாகுது? நீ தேவனிடத்தில் வைக்கிற அன்பு. இன்னைக்கு இதை கொஞ்சம் கிளியராக பார்க்குறோம். தேவனிடத்தில் செய்கிற அன்புனா நம்ம நினைக்கிறோம் டைமுக்கு சபைக்கு போகிறது, அதுக்குன்னு லேட்டாக போங்கன்னு சொல்லலை. ஆனால் நம்ம எதோட ஸ்டாப் பண்ணுறோன்னு சொல்கிறேன் நான். ஐயா, காணிக்கை கொடுக்கறது, அது பண்ணுறது, இது பண்ணுறது, ஊழியத்தில் கொஞ்சம் இன்வால்மெண்ட்டு, சபா காரியங்களை, ஊழியக்காரங்களை மதிக்கிறது, எல்லாம் கரெக்ட், 100% கரெக்ட். அதுக்கும் மேலே சில விஷயங்கள் இருக்குது. கர்த்தர் எதை விரும்புகிறாரோ அதை மாத்திரம் செய்கிறது, அதுதான் அவர் செலுத்துகிற அன்பு. மித்தபடி நான் இன்னைக்கு ஏசப்பாவை பார்த்தா போய் கட்டி பிடிச்சிக்குவேன், அது எமோஷ்னல் வேணும். ஆனால்
நான் கடவுளை நேசிக்கின்றது என்பது எமோஷனல் மட்டும் இல்லை, அதோடு கூட இன்னும் ஒன்று இருக்குது, கீழ்ப்படிதல். அவர் விருப்பத்தை நிறைவேற்றுறது, அவர் விருப்பத்தை கொஞ்சம் கூட அதை குலைக்காதபடி அவர் விருப்பத்தை பரிபூர்ணமாய் நிரப்புவது. சில நாட்களுக்கு முன்னதாக ஒரு அற்புதமான ஒரு சாட்சியை நான் கேட்டேன் பாருங்க. அது எனக்கு அதிகமாய் பிரயோஜனமாக இருந்தது. ஒரு தேவ மனுஷன், அவர் ஒரு இடத்துல ஊழியத்துக்கு அழைக்கப்பட்டிருக்கிறார். அந்த இடத்துல சில நாட்கள் அங்கே தங்கியிருந்து ஊழியம் செய்யணும். அங்கே இருக்கிற ஒரு அற்புதமான ஒரு குடும்பம், கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு குடும்பம். அந்த ஊழியத்தை அரேஞ்ச் பண்ணவங்ககிட்ட இந்த பாஸ்டர் வராரு, அவர் எங்கள் வீட்டில் தான் தங்கணும், நான் தான் சாப்பாடு கொடுப்பேன் அப்படின்னு சொல்கிறாரு. அவர்களும் ஒப்புக்கொள்கிறார்கள். வருகிறார். முதல் நாள் போது, அடுத்த நாள் காலையிலே அந்த வீட்டின் உரிமையாளர் கிளம்பி இன்னொரு இடத்துக்கு சென்று விட்டார். இந்த ஊழியக்காரர் கேட்டாராம், எங்கே அவரை காணோம்? இல்லை, போயிருக்கிறார் ஒரு இடத்துக்கு, உங்களுக்காக தான் போயிருக்கிறார், வந்துடுவார், சாயந்தரம் வந்துடுவார். அதுபோல் அந்த நாள் ஊழியம் முடிஞ்சது. அதுக்குள்ளே அந்த மனுஷன் போய் அங்கே அந்த இடத்துல கிடைக்கிற ஒரு நல்ல அற்புதமான ஒரு சுவையான ஒரு உணவு, அந்த பொருளை வாங்கிட்டு வந்து இங்கே தான் சமைக்கிறாங்க, வீட்டில் தான் அதை சமைச்சு டேபிளுக்கு கொண்டு வந்துட்டாங்க. அவர் சொன்னாரா, பாஸ்டர் உங்களுக்காகவே சில கிலோமீட்டர், ரொம்ப தூரம், நான் நினைக்கிறேன் ஒரு ஆஃப் டே அது போயிடும் போல், அவங்க சொல்கிறத பார்த்தா அப்படி ட்ராவல் பண்ணி போய் அந்த உணவை வாங்கிட்டு வந்து சுவையாக சமைச்சு வைக்கிறாங்க. அதை திறந்தா இந்த ஊழியக்காரருக்கு பிடிக்காத ஒரு சாப்பாடு. அது சிறு வயதிலிருந்து அவர் சாப்பிட்டதில்லை. அதை வைக்க போனாங்கன்னா, இல்லைங்க நான் சாப்பிட மாட்டேன். ஐயோ, அது எப்படி? நான் உங்களுக்காக, நீங்கள் அதை சாப்பிடுங்க, ரொம்ப நல்லா. இல்லைங்க நான் சாப்பிட்டதே இல்லை. அப்போ அவங்க சொன்னாங்கன்னா, கொஞ்சமாவது டேஸ்ட்டுக்கு. இல்லை, டேஸ்ட்டுக்கு கூட என்னால் பண்ண முடியாதே, தயவுசெய்து என்னை விட்டுருங்க, இதில் இது பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு மற்ற ஒரு காரியத்தை வைத்து சாப்பாடை வைத்து அவர் சாப்பிட்டு முடித்தாராம். அவருடைய அறைக்கு சென்ற உடனே, ஐயோ இன்னைக்கு அந்த வீட்டின் மக்களுக்கு முகத்தில் அவ்வளோ ஒரு வருத்தம், அதை பார்க்க முடிந்தது. கொய்த்து கொண்டார்கள், வருத்தப்பட்டிருக்கிறாங்க. ஆண்டவரே, இதை நான் எப்படி சரி செய்வேன்? அப்போ ஆவியானவர் இடைப்பட்டாராம். அப்போ நீ செஞ்சது கரெக்டு தான், ஏன்னா உனக்கு பிடிக்காததை வச்சுட்டாங்க. இப்போ சொன்னாராம், ஆண்டவரே இவர் காலையில் போகும்போது கூட நான் இந்த பொருளை தான் இன்றைக்கி உங்களுக்கு வாங்கிட்டு வர போகிறேன், இன்றைக்கி இந்த சாப்பாடு நீங்கள் சாப்பிட்ணுன்னு சொல்லியிருந்தா நான் அப்போவே சொல்லியிருப்பேனே, ஐயோ தயவுசெய்து இது வாங்காதீங்க, நான் சாப்பிட்டதில்லை, எனக்கு இந்த உணவு பிடிக்காதுன்னு கேட்காம கொள்ளாமல் வாங்கிட்டு வந்துட்டார். எவ்வளோ பிரயாசம் எடுத்துருக்கிறாரு, எவ்வளோ தூரம் போய் அதை ஒரு ஆஃப் டே போயிருக்கு பாருங்கள். ஏன்னா அதை போய் வர்றதுக்கே அவ்வளோ கிலோமீட்டர்ஸ் வாங்கிட்டு வந்து என்னாலே முடியாமல் போயிடுச்சு, அவங்கள நான் கஷ்டப்படுத்திட்டேனான்னு யோசித்துக்கிட்டு இருக்கிறார். இப்போ சொன்னாரா ஆவியானார், நீ செஞ்சது கரெக்டு தான், நீ சொல்கிறதும் கரெக்டு தான், ஆனால் நான் உன்கிட்ட சொல்கிறேன், இதே போல தான் எனக்கு சில விஷயம் பிடிக்குமா பிடிக்காதான்னு கூட தெரியாமல் அநேக விஷயத்தை, இல்லை இது கர்த்தருக்கு பிடிக்கும், இது இப்படி தான் செய்யணும், எனக்கு பிடிக்காமையே எத்தனை காரியத்தை நீ செய்கிற, அப்போ அது எனக்கு எப்படி இருக்கும் என்று ஆவியானவர் வெளிப்படுத்தினார். பிரியமான தேவனுடைய ஜனமே, நல்லா கவனிங்க. அவன் செய்கிறான், இவன் செய்கிறான், யாருக்கும் ஒன்றும் தப்பு வரல, என்ன தப்பாக இருக்கிறது வரல. நான் அதை செய்யும் போது எனக்கு தப்புன்ற ஃபீலிங்கே வரலன்னுவாங்க சில பேர். ஏன்னா என் உள்ளம் வெகுளி, அதனால் அப்படின்னா இல்லை, இதெல்லாம் காமன். நீங்கள் காமன் சொல்லுவீங்களோ அன்காமன் சொல்லுவீங்களோ, அதுதான், அந்த விஷயத்துக்கு வரல. நான் சொல்கிறேன், இந்த வேதத்தில் எது கர்த்தருக்கு பிடிக்குதுன்னு சொல்லுதோ அதுதான், எது பிடிக்கலன்னு சொல்லுதோ அது பிடிக்கல தான். இந்த பார்டரை விட்டு தாண்டினீங்க, பைபிளில் இருக்கிற பார்டரை விட்டு தாண்டினீங்கன்னா நீங்கள் கர்த்தரை விட்டு விலகிக்கிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். இன்றைக்கு இந்த காலவெளியில் அர்ப்பணிங்க. இயேசுவே, என்னை அர்ப்பணிக்கிறேன், நான் உண்மை நேசிப்பேன். எப்படி நேசிப்பீங்க? அவருக்கு பிடிச்சமான காரியத்தை உங்கள் வாழ்க்கையில், உங்கள் குடும்பத்தில் செய்யுங்க. ஆமென். சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் அது நடக்கும், உண்டாகும். God bless you. Bye-bye.